ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல எஸ் ராமகிருஷ்ணன் எழுதின கடவுளின் நாக்கு இந்த புக்ல இருந்து ஒரு சின்ன கதையை வந்து பார்க்க போறோம். இந்த புக்கு ஃபுல்லாவே எஸ் ராமகிருஷ்ணன் நிறைய ஃபேண்டசி ஸ்டோரிஸ் வந்து எழுதியிருப்பாரு. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதையை வந்து உங்களுக்கு வந்து சொல்ல போறேன். இது வந்து யூத வாய்மொழியாக சொன்ன கதைன்னு எஸ் ராமகிருஷ்ணன் வந்து எழுதியிருக்காரு. ஒரு நாள் ஒரு சாமானிய மனிதன் நடந்து போயிட்டு இருக்கிறப்போ கீழே வந்து ஒரு பை கிடக்குது. அந்த பையை எடுத்து பாக்குறாரு. அதுக்குள்ள வந்து ஒரு தங்க காசு இருக்குது. அந்த தங்க காசை வெளியில எடுக்கிறாரு. அப்போ அவருக்கு வந்து ஒரு குரல் கேட்குது. இது மாதிரி நீங்க வந்து ஒரு தடவை அந்த தங்க காசு இந்த பையில இருந்து எடுக்கிறப்பவும் இன்னொன்னு ஒரு தங்க காசு பையில உருவாகிக்கிட்டே இருக்கும். இது மாதிரி நீங்க எத்தனை முறைனாலும் எடுக்கலாம். அத்தனை முறை தங்க காசு உருவாகிட்டே இருக்கும். ஆனா ஒரு கண்டிஷன், இந்த தங்க காசை நீங்க செலவழிக்கணும்னா இந்த பைய வந்து நீங்க ஆத்துல தூக்கி போடணும். அது மீனா உருமாறி கடல் அந்த ஆத்துலயே அப்படியே போயிரும். இதுதான் ரூல். இந்த பையன் நீங்க ஆத்துல போடாம தங்க காசெல்லாம் செலவழிச்சீங்கன்னா அது சாம்பலா மாறிடும் அப்படின்னு வானத்துல இருந்து ஒரு குரல் கேக்குது. இதை கேட்ட அந்த மனிதருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. தங்க காசை டெய்லி எடுத்துக்கிட்டே இருக்காரு. நிறைய தங்க காசு சேர்க்கிறாரு. வீடு ஃபுல்லா சேர்த்துக்கிட்டே இருக்காரு. அதை வந்து அவர் நிறுத்த மாட்டுறாரு. அவருக்கு வந்து அந்த பைய வந்து ஆத்துல போடுறதுக்கு மனசும் வரமாட்டேங்குது. தங்க காசை செலவழிக்கிற மனசும் வரமாட்டேங்குது. ஸோ இப்படியே அவர் வாழ்நாள் ஃபுல்லா அந்த தங்க காசு எடுத்து 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 ஒரு ஏழையாவே திடீர்னு ஒரு நாள் அவர் செத்து போயிடுறாரு. இவர் செத்த பிறகு அவர் வீட்டை வந்து திறந்து பாக்குறாங்க. திறந்தா வீடு ஃபுல்லா தங்க காசா இருக்குது. அப்போ வந்து எல்லாரும் திட்டுறாங்க, ஏன் இந்த ஆள் வந்து இவ்வளவு தங்க காசை வச்சுக்கிட்டு வாழ தெரியாம இவ்வளவு நாள் இருந்து சும்மா செத்து போயிட்டாரு அப்படின்னு எல்லாருமே திட்டுறாங்க. இதோட இந்த கதை வந்து நிறைவடையுது. இன்னைக்கும் நம்மள பல பேர் இப்படிதான் பணம் பணம் பணம்னு நம்ம வந்து ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனா சேர்த்த பணத்தை வந்து நம்ம வந்து ஒரு ப்ராப்பரா நமக்காக செலவழிக்கிறதே இல்லை. சேர்த்து வைக்கணும் இதுக்காக அதுக்காக அப்படின்னு ஒரு மெட்டீரியலிஸ்டிக் லைஃபாவே போயிட்டு இருக்குன்னு தவிர நம்ம சம்பாதிக்கிற பணத்தை நமக்குன்னு செலவழிச்சு நம்ம என்ஜாய் பண்றதே இல்லை. பல பேரோட வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிருது. நிறைய பணம் இருந்தும் ஒரு பிரோஜனம் இல்லாமல முடிஞ்சிருது. ஸோ பணம்ன்றது வாழ்க்கைக்கு ஒரு தேவைக்கு மட்டுமே தவிர பணமே வாழ்க்கைன்றது வந்து கிடையாது. ஸோ அதனால இருக்கிற பணத்தை நமக்கும் மற்றவங்களுக்கும் தந்து உதவி செய்து வாழ கற்றுப்போம். தேங்க்யூ, பை.